ஊராட்சி ஊராட்சியாகவே இருக்க வேண்டிய அவசியம் எந்த அளவுக்கு தேவை, அதை பேரூராட்சியாகவோ நகராட்சி மாநகராட்சியாகவோ கட்டாயமாக மாற்றக்கூடாது அப்படின்றதும் உங்கள் அனுபவத்திலேருந்து நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஊராட்சி ஊராட்சியாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய 100% விருப்பமாகவும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊராட்சிகளில் அனைத்து அடிப்படை வசதியுமே முழுமையாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு இது. இந்த ஊராட்சி மன்ற தலைவர் மக்கள் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உடனே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ஊராட்சியினுடைய நிர்வாகத்தில் இருக்குது. அது போகலாக இந்த ஊராட்சி அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஜூரிடிக்ஷனில் வேலை செய்வாங்க. குறிப்பிட்ட ஒரு வட்டத்தில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதில் ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாங்க, செயலர் இருப்பாங்க, ஒரு துணைத் தலைவர் இருப்பாங்க, ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருப்பாங்க, பகுதிவாரி உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த ஒரு வார்டில் என்னென்ன வசதி வாய்ப்பு வேணுமோ அப்போயே வார்டு உறுப்பினர் கேட்கலாம், அல்லது நேரடியாக மக்கள் பஞ்சாயத்து தலைவரை கேட்கலாம். அது உடனே அவங்களுக்கு தீர்வாக முடிஞ்சிடும். ஆனால் இது நகராட்சி ஆகும்போதுங்க நிச்சயமாக எந்த ஒரு பணியுமே நகராட்சியில் போய் கிராம மக்கள் செய்து கொள்ள முடியாது. ஃபஸ்ட்டு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கிராம மக்கள் இந்த வீட்டு வசதியெல்லாம் இங்கே நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 850 ஒரு 10 வருஷத்துலேயே இந்த ஊராட்சியில் குடிசை இல்லாத ஒரு ஊராட்சியை பண்ணேன். 850 வீடுகள் கட்டி கொடுத்தேன். அனைவருக்கும் வீடு திட்டத்தை பயன்படுத்தி வாடகை வீட்டில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு பண்ணோம். அது மாதிரியான சிறப்பு திட்டங்கள்லாம் இந்த ஊராட்சியினுடைய சட்டத்தின் படிதான் நம்ம செய்ய முடியுமே ஒழிய நகரபாலிகை ஆக்டில் நீங்கள் எந்த காலத்திலையும் பண்ண முடியாது. அந்த வறுமையில் இருக்க ஜனங்களை போய் நீங்கள் ஊராட்சியில் இருக்கிற வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் நகராட்சியோடு இணைத்தால் வறுமையில் விட ரொம்ப மோசமான வறுமை தான் சந்திக்குவாங்களே ஒழிய மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை சந்திக்க நிச்சயமே முடியாது. ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே இருக்கக்கூடிய நகராட்சிகள் அந்த நகராட்சியில் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு சரியாக அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க முடியாத சூழ்நிலையில் பல ஊராட்சிகளை இதை இணைக்கும் போது எந்த விதமான பயனும் அவங்களுக்கு கிடைக்காது என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஏற்கனவே குடிநீர் வழங்க முடியலன்னு சில ஊராட்சிகள், சில முனிசிபாலிட்டியில் அவங்களுக்கு வீடு வசதி. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, எங்கள் மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி ராமசாமி நகர் அப்படிங்கிற இடத்துல ஷெட்யூல் கேஸ்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45-50 ஆண்டுகளுக்கு முன்னால் அக்வயர் பண்ணி ஒரு வீடு கொடுத்தாங்க. அந்த ஒரு வீட்லிங்க 4 குடும்பம் இருக்காங்க. இப்போ ஒரு வீட்டில் 4 குடும்பம் இருக்காங்க. இந்த 4 குடும்பத்துக்கும் இது வரைக்கும் சர்க்கார் வேற இடத்த வாங்கி அவங்களுக்கு வீடு கொடுக்க முடியல. இதே கிராம ஊராட்சியாக இருந்திருந்தால் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு கிடைச்சிருக்கும். அவன் இண்டிவிஜுவல் ஃபேமிலியா இருந்திருப்பான். இன்னைக்கு 4 ஃபேமிலி சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கான். எப்படி நீங்க கட்டி கொடுத்த ஒரு 160-200 ஸ்கொயர் ஃபீட்ல 4 குடும்பம் வசிக்க முடியுமா? முனிசிபாலிட்டியில் சாத்திக்கூறா? வாய்ப்பே இல்லை. முனிசிபாலிட்டியில் நீங்க ஒன்றும் கொடுக்கவே முடியாது. அது மத்திய சர்க்காரோட பணம் முனிசிபாலிட்டி கிடையாது. அது போக 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம் எவ்வளவு பேர் சஃபர் ஆவாங்க. ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை வீணா போயிடுவாங்க. இந்த முனிசிபாலிட்டிலாம் நகராட்சியில் நம்ம ஊராட்சியில் நகராட்சியில் இணைக்கும் போது அந்த 100 நாள் வேலை திட்டம் 0 ஆயிடும். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணவே முடியாது. அப்போ அந்த மக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவாங்க. சாப்பாட்டுக்கே இல்லாமல் போயிடுவாங்க. நீங்கள் வறுமையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் அப்ரூவல் கேட்குறாங்க, அல்லது ஒரு வீட்டு வரி ரசீது கட்டணும்னு சொல்கிறாங்க, ஒரு குடிநீர் இணைப்பு வேணும்னு சொல்கிறாங்க. அவங்க உள்ளூர்லேயே பஞ்சாயத்து அலுவலகம் இருக்குது, அங்கேயே போய் சொல்லி அங்கேயே வாங்கி அவங்க வீட்டுக்கு அவங்களுடைய நேரம் மிச்சமாகும். நீங்கள் இது நகராட்சின்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் ஒரு நாள் வீணாக போயிடும். ஒரு நாளே வீணாக போய் தான் அவனுடைய பணியை முடிக்க முடியும். அப்போ ஊராட்சியாக இருந்தேன்னா ஒரு 10 நிமிஷம் கட்டிட்டு போயிடுவான், அல்லது பர்மிஷன் வாங்கிட்டு போயிடுவான், செஞ்சுக்குவான் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் சமாச்சாரமும் ஸ்கூல் சமாச்சாரமும் கிராமத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு நகரத்தில் இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஒரு ஊராட்சியை நகராட்சி கூட சேர்த்துட்டிங்கன்னா இங்கிருந்து அவன் நகராட்சிக்கு போயாகணும். அவன் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து தான் போய் அவங்க பணி செஞ்சாகணும். அப்போ இந்த ஊராட்சியினுடைய நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகமாகவே இருக்கணும். அந்த கிராமத்தோட இணைக்கிறது நகரத்தோட இணைக்கிறதுல அவ்வளோ சாத்தியக்கூறாக இருக்க முடியாது. ஏன்னா நகராட்சி ஏற்கனவே நகராட்சியில் இருக்கிறவங்களுக்கு நகராட்சி நிர்வாகம் சரியான அடிப்படை வசதி கொடுக்க முடியாது அப்படின்னு நிதர்சனமான உண்மையே. கரெக்ட். மறுபடியும் நீங்கள் போய் 2 ஊராட்சி 3 ஊராட்சி போய் ஒரு நகராட்சியில் சேர்த்துட்டீங்கன்னா நிச்சயமாக இது வீணாக போயிடும். இது ஒரு காலத்தில் நகராட்சி ஊராட்சியெல்லாம் டவுன் பஞ்சாயத்து பண்ணாங்க. அப்போ சர்க்கார் இந்த டவுன் பஞ்சாயத்து பண்ணது தப்புன்னு அப்பவே உணர்ந்துட்டாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் இப்போ இருக்க உணர்றதில்ல. ஒரு காலத்தில் பண்ணாங்க, இந்த ஊராட்சி டவுன் பஞ்சாயத்து பண்ணிட்டா டவுன் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ஆயிரும். அப்படி எந்த டெவலப்மெண்ட் ஆகாது.
சும்மா வாயில காயத்தில் வேணா வச்சுக்கலாம் டெவலப்மெண்ட்டை. ஆனால் உண்மையிலேயே பேசிக் கிராஸ் ரூட்டில் இருக்கிற ஜனங்கள் வந்து எந்த காலத்திலும் வளர்ச்சி அடைய முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ ஊராட்சி வந்து ஊராட்சியாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆல் பேசிக் ஃபெசிலிட்டிஸ், அடிப்படை வசதிகள் முழுமையாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த அடிப்படை வசதிகள் வந்து கிராஸ் ரூட் லெவலில் போய் சேரணும் அப்படின்னா ஊராட்சி நிர்வாகம் தான் சிறந்த நிர்வாகம் ஒழிய நகராட்சி நிர்வாகம் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அழுத்தமா ஆமா சொல்லியிருக்கீங்க.